ஆமாம், நாளைக்கு ரிசல்ட். அது ஒரு ஸ்டேட்ல ரிசல்ட் இல்லை, அது நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்க எல்லாம் சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தாச்சு. கண்டிப்பாக நான் ஹாப்பி தான் இருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? நான் அந்த 2019 நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைமில் நிறைய ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைமில். ஆனால் என் மனசில் அந்த ஒரு வாய்ஸ் இல்லை, கரெக்டு தான். நீங்கள் பாருங்கள், அடுத்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல நம்ம நாட்டில் இன்னொரு என்ன சேஞ்சஸ், எந்த லெவலில் போக போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக. அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன். இப்போ இன்னொரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம நாடு இப்போ போக போகிறேன். அவ்வளோ முன்னேற்றம் வர போகிறேன் இன்னொரு அதிகமாக. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 10 வருஷம் அடையாத முன்னேற்றம் இதுக்கப்புறம் அடையும் சொல்றீங்களா? இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, இதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் வரும். இல்ல அப்படி சொல்லல, நான் இன்னொரு முன்னேற்றம் வரும், இதுக்கு அப்புறம் முன்னேற்றம் வரும் அப்படி சொல்லல, இன்னொரு முன்னேற்றம் வரும் அதான் சொன்னேன். வேற வழி இல்ல, நன்றி. இல்லைன்னா இப்போ அதுக்கு மேல மறுபடியும் பாலிடிக்ஸ் அது சைன் தான் போயிட்டு இல்ல, எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. நாளைக்கு நாங்களும் எக்ஸைட்மெண்டா ஒரு ஆர்வமோட, இது எங்களோட ரிசல்ட் இல்ல, தேசம் நாடு மொத்தோட ரிசல்ட். அப்பா நீங்க ஏன் விட மாட்டீங்க? தயவு செய்து நன்றி. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. யாரு நன்றி. தேங்க்யூ so much.